லீகல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சட்ட ரீதியான பேப்பர்ஸ். ஒரு பில்டிங் பார்க்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அதோட டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா, சிம்பிளா சொல்லணும்னா அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமே இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்றதுல ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. 1, அந்த சொத்தோட ஓனர்ஷிப், அதாவது உரிமை சரியா இருக்கான்னு பார்க்கணும். வெறும் சேல்ஸ் டீட் மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த சொத்து முதல்ல யார் பேர்ல இருந்தது, அதுக்கப்புறம் யார் யாருக்கிட்ட கைமாறியதுன்னு மொத்த ஹிஸ்டரியும் சொல்ற மதர் டீட் இருக்கான்னு கேட்கணும். அது இல்லைன்னா அந்த ஓனர்ஷிப் செயினே கட் ஆயிடும். 2வது, வில்லங்க சான்றிதழ், அதாவது ஈசி. இதை வாங்கி அந்த சொத்து மேல எந்த விதமான லோனோ கேஸோ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 3வது, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், அந்த பில்டிங்க்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் அங்க குடியிருக்கலான்னு சொல்ற ஆக்குபென்சி சர்டிஃபிகேட். இந்த 2ம் ரொம்ப முக்கியம். 4வது, எல்லா டியூஸும் கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சொத்து வரி, கரண்ட் பில், தண்ணி பில்லுன்னு எந்த பாக்கியும் இல்லைன்னு ஒரு நோ டியூஸ் லெட்டர் கண்டிப்பா வாங்கணும். பாருங்க, இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்துராதீங்க. பெரிய தப்பாயிடும். ஒரு நல்ல லாயரை வச்சு ஒவ்வொரு பேப்பரையும் செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த 10-15 வருஷத்துக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைய வேண்டியதுதான். நம்ம பணமும் நேரமும் தான் வீணாகும். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து நாம என்ன பண்ணணும்? நாம வாங்க போற அந்த பில்டிங்கோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி தான். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?